குட் ஈவினிங் மங்கீஸ். இது ட்ரிபிள் வி லாக். ஒரு கமெண்ட்டில் ஒரு பையன் வந்து கேமரா பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து கேமரா பார்த்து பேசுகிறேன். ஏன்னா இது கம்ப்யூட்டரோட வெப்கேம்னால் என் மூஞ்சை பார்த்துட்டா வியூ மாறிடும். ஸோ ஓகே. ஸோ போன எபிசோடில் வந்து இந்த ஒய் ஹவு பற்றி பேசியிருந்தேன். எதுக்காக கற்றுக்குறோம், எப்படி கற்றுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எதுக்காக கற்றுக்குறோம், அந்த ஒய்ங்கிறது முக்கியம், ஏன் அப்படிங்கிறது முக்கியம் சொல்லியிருந்தேன். அது நிஜ லைஃப்லேயும் வந்து எப்படி அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நாள் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அது வந்து என்னோடய எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு முறை ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருந்தபோது 2 பேர் வந்திருந்தாங்க, 2 ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அதை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அண்ணே நான் ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஏதாவது ஒரு டிப்ஸ் எதை தர முடியுமான்னு கேட்டாங்க. புதுசாக ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ எனக்கு சடனாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒன்று தோணுச்சு. இது பாருங்கள், இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன வயசு, எது பண்ணாலும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. 1000 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, 1000 பேர் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இருக்கட்டும். ஆனால் இதை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் தெளிவாக ஒரு முடிவோடு ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு அப்படின்னு யோசிச்சான். ஆமாண்ணே அப்படியாண்ணே, நான் இதை ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை, கஷ்டம், துன்பம், அழுக, கடுப்பு, எரிச்சல், கோபம் வந்தாலும் மறுநாள் கொண்டு போகிறதுக்கு அந்த வார்த்தை தான் உங்களுக்கு உதவும். அதுதான் உங்களோட அந்த பர்பஸும் கூட, காலிங்கும் கூட. இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷம் யூடியூப் பண்ணுறேன், 15 வருஷமாக 19 வருஷம் ஆச்சு. நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ சேனலில் போட்டு, ஸோ ப்ராப்பராக ஒரு சேனலை ஒரு 5 வருஷமாக இல்லை 10 வருஷமாக ஸ்கெட்ச் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஸோ என் கூட வந்த எல்லாருமே வந்து நடுவில் டைமில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வேறு சீசன் வந்தாங்க, பிரிஞ்சாங்க, எதுவும் நிறைய சேஞ்ச் நிறைய நடந்துச்சு. நான் பாட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். ஸோ இவ்வளோ தூரம் டயர்ட் இல்லாமல் எப்படி நான் பண்ணுறேன், எப்படி இவ்வளோ மாற்றிக்கிட்டே இருந்தேன், எப்படி இவ்வளோ பண்ண முடியுதுலாம் கேட்கும்போது நான் சொல்லுவேன்னா, எனக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பண தேவையோ, புகழ் தேவையோ, அது எல்லாமே வரும், எல்லாமே நல்லாயிருக்கும், அதுக்காக ஆசைப்பட்ட மனசு தான் நம்ம. ஆனால் ஏன் அப்படிங்கிற கேள்வி முக்கியம். இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இன்டர்நெட்டில் இல்லாமல் இருக்குது, இதை நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒன்று இருக்குது. நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்னை பார்த்துட்டு வர மற்றவங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. அதனால இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். டெம்பிள் பக்கிக்கு சொல்லுவேன். டெக்கு வரும்போது அது ஏன் பண்ணணும், டெக்கில் பேசாத சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பேசணும். மியூசிக்கில் பேசாத சில விஷயம் இருக்குது. ஸோ நம்ம கல்ச்சரில் இந்த ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சர், ஆல்டர்னேட்டிவ் வாழ்க்கைக்கெலாம் என்னென்னலாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் வழிங்கிறது இதுதான் ரூல்ஸ்னு இல்லாமல் ஒரு விஷயத்தை விதிகளை மீறி ரொம்ப ஹோல்சமான இமேஜின் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் தாண்டுற மனிதர்களை பற்றி பேசுகிறது, நம்ம அதை பற்றி பேசுகிறது, அதை பற்றி நியூஸை கலெக்ட் பண்ணி தரும் போதெல்லாம் இது மாதிரி ஈடுபாடு இருக்கிற சில பேர் தான் இன்டர்நெட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சு. அது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். காமெடியிலையுமே சில விஷயம் வந்து பேசப்படாமலே இருக்குது. நான் வந்து இன்டர்நெட் ஆரம்பத்தில் சில விஷயம் பேசப்படாமல் இருக்க தான் இன்டர்நெட்டே வந்தோம். இப்போ இதுவே ஒரு ஜென்ரல் மீடியம் ஆயிடுச்சு, இதுலேயே இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்போ இன்டர்நெட் வந்து சென்சார் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்ததுனால தான் நான் அந்த மாதிரி எனக்கு அது நார்மலாக இருந்துச்சு. இதில் பேச மாதிரி எங்கே பேச போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய ஒய்யாக இருந்தேன், என்னோடய ஒய்யாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பேசா பொருளை பேச துணிங்கங்கிற வார்த்தை வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னை வந்து வேறு சேனலாக இருக்கட்டும், ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், எதுலேயுமே டயர்டு இல்லாமல் ரொம்ப நாள் போக வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இப்படி விட்டுடுவோம். நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க என்ன, இப்போ நான் பேசுகிற இந்த வீலா வரைக்கும் நான் ஒரு படம் பண்ண வேணாம், வெப் சீரிஸ் பண்ண வேணாம், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டுன்னு நான் எப்படி ஒரு வெப்கேமில் வந்து டெய்லி வந்து இவ்வளோ கம்மி மியூசிக் ஏன் வீடியோ போடணுங்கிற தாட் ஏன் தோணலைன்னா, இந்த மாதிரி ஓல்டு டைம் இன்டர்நெட் மாதிரி வீடியோ திருப்பி எதுவும் வரல. ஸோ இதுதான் என்னோடய ஒய், இதை நம்ம செய்யலாம். ஸோ இதுதான் உங்களை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு டயர்டும் இல்லாமல். இது வந்து இப்போ என்ன விட்டுறலாம். இப்போ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த இக்கிகையில் ஒரு புக்கு நம்ம பயங்கர ஃபேமஸ், நடுவில் உட்காந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களே ஜப்பானில். இக்கிகைனா காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம ஏன் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், ஒரு பர்பஸ் ஒன்று அவங்களுக்கு இருக்கும், அந்த பேர் வச்சுப்பாங்க, அதை வச்சு தான் அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு. அதுதான் இங்கே நிறைய பேருக்கு வந்து இல்லாமலே இருக்குது. இந்த புல்ஷிட் ஜாப்ஸ்னு ஒரு புக்கு இருக்கும், டேவிட் கிரபர், நல்ல மனுஷன், த டெப்ட்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஏன்னா ஃபினான்ஷியல் எக்கனாமிஸ்ட், அவர் கோவிட்லேயே இறந்துட்டார், ரெஸ்ட் இன் பீஸ், நல்ல மனுஷன். அவர் வந்து இந்த புல்ஷிட் ஜாப்ஸ் என்ன சொல்லுவார்னா, உலகத்தில் 90% மக்களுக்கு அவங்க பார்க்குற ஜாபை ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்ல தரல அப்படிங்கிறார். என்ன வேலை அப்படின்னா சொல்ல தெரியுது, இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்ல தரல அப்படின்றாங்கண்ணா. நீங்கள் வேலை பார்க்குற எல்லாத்துலேயுமே அது ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு சின்ன ஒரு காக் வீல் மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. என்ன வேலைன்னா சொல்ல தெரியும், ஏன் பண்ணுறீங்கன்னா இது பண்ணால் இது வரும்னாங்க, உணர்ந்து தானே சம்பளம் வருது, அதிகபட்சம் 2-3 பதில் தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தரலன்னா நீங்கள் இந்த புல்ஷிட் ஜாபில் இருக்கீங்க அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி அர்த்தமில்லாத வேலையை வந்து 90% மக்கள் பண்ணுறதுனால தான் அவங்களும் டிப்ரெஷனாக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க, உலகமே இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அந்த புக்கை வந்து சொல்ல ஆசைப்படும். இப்போ ஆர்டிஸ்டான எங்களுக்குலாம் நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, எங்களுக்கு இது ஏன் பண்ணுறோன்னு தெரியும், அது ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து படம்லாம் எடுக்கிற டைம்லலாம் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் ஒரு ஆக்டிங் ஆசைக்காக
ரொம்ப வருஷமாக வாய்ப்பு தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ வருஷம் தேடினாலும் நேரில் பார்க்கும்போது அதே எனர்ஜி, அதே உத்வேகத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் தான் ஒரு சந்தோஷமே இருக்குது. அந்த 5 நிமிஷம் ஆடிஷன் பண்ணி காட்டுறதில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா, இந்த ஒய் வந்து அவங்கள வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்போது மற்ற வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, அப்போ ஏன் இதை நான் எப்படிங்க என்னோடய ஒய்யை நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்ன வேலை இருக்கோ அதனால் பண்ணுறேன்னு சொல்கிறத விட, உங்களோட ரெகனைஸ்டு ஜாபில் அதுக்கான ஒய் இல்லைனா நீங்கள் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, நான் வந்து மெடிசன் பண்ணுறேன், ஒய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து எனக்கு அந்த டாக்டரில் சாட்டிஸ்ஃபை இல்லை, ஆனால் எனக்கு மெடிக்கல் தான் பிடிக்கும்னா உங்கள் ஒய் வந்து நைட்டு நீங்கள் பிளாகில் வந்து ஃப்ரீயாக மெடிக்கலை பற்றி நீங்கள் இது வரைக்கும் சொல்லப்படாத மெடிக்கல் விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு பிளாக் எழுதலாம், அனானிமஸாக எழுதலாம். இல்லை யூடியூப்பில் எதாவது அஃபிஷியலாக நீங்கள் ஒரு சேனலை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு 10 பேருக்காவது நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கலாம். இதுதான் உங்களோட ஒய்யாக மாறும். நாளைக்கு 1000 டாக்டர் இருப்பான், ஆனால் நான் இதுக்காக தான் நான் டாக்டராக இருக்கேன்னு சொல்லவங்க மட்டும்தான் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க வேலையிலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வர முடியும். இப்போ இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க. இப்போ தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து நிறைய பேர் வேலையை விட்டு ஃபயர் பண்ணுற வேலையில் இருந்தாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தாங்க டெய்லி ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பேரை வந்து ஃபயர் பண்ணி ஆகணும், எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டெய்லி புலம்பலாகவே இருக்கும். ஆனால் திடீர்னு நாள் ஃபோன் பண்ணி ரொம்ப முக்கியமான ஆள், நல்ல டேலண்ட்டு, ஃபயர் ஆக வேண்டியது, நான் அவரை சேவ் பண்ணிட்டேன், ரெஸ்கியூ பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, ரொம்ப தப்பு பண்ணிருந்தாங்க ஆஃபீஸில், நான் சரி பண்ணி நான் காப்பாற்றிட்டேன், இப்போ ரிலாக்ஸாக தூங்குவேன். இதுதான் அவங்களோட ஒய்யாக இருந்துச்சு. இல்லை நமக்கு வந்து வேலை தான் முக்கியம், சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட என்னால் ஒரு 2 பேரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற அது வந்து அந்த நைட்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்தது. நீங்கள் எந்த ஒரு வேலையில் வேணால் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு திறமையை வந்து இந்த உலகமோ காஸ்மோஸோ நீங்கள் பிறந்த ஒரு பர்த் டேலண்ட்டோ உங்களுக்கு வந்திருக்கும். அதில் நீங்கள் எதுக்கு இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலை சரியான வேலையான்னு தெரியும். இதில் வேறு தான் நம்ம உருப்படியாக பண்ண முடியுமான்னு தெரியும். இப்போ ஃப்ரெண்டு ஷெரீஃப் இருந்தான், ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் ஐடியில் இருந்தான். அந்த டைமில் சண்டே போயிட்டு கிராம ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுப்பான். ஐடி தான், இல்லை அங்கே ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்டா, போய் எடுப்போம்டா, அது ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவான். இந்த விஷயம் வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லா விதமான ப்ராப்ளமும் அதுக்கான நேரத்தை செலவு பண்ணுறவங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இங்கே முக்கியம். நம்ம வந்து நமக்கு மேலே ஒருத்தங்க நம்மளை பார்த்துப்பாங்க, நம்ம எல்லாம் புரியுது தான். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தங்களுமே நம்மளோட ஒய்யை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம், நம்ம காலிங்கை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம்னா உலகம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு இது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க, 24 ஹவர்ஸும் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வர்ற அவ்வளோ காசு வருதுன்னா அதில் கொஞ்சம் காசு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். நான் எதுக்கு இந்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியலன்னா இவ்வளோ காசு இருந்து அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கூட இருக்கலாம். ஸோ அந்த லைவ் பாட்காஸ்ட் நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் ஒருத்தன் வந்திருந்தான். பாட்காஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டான், அண்ணே நான் பயங்கர ப்ரிவிலேஜாக இருக்கேன், ஒரு கில்ட்டாக இருக்கேனே அப்படின்னா. என்னடா அண்ணே? இல்லைண்ணே நல்ல பணக்காரனாக இருக்கேன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன், எல்லா காசும் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குது, அது ரொம்ப கில்ட்டாக ஆகுதுண்ணே, மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது நான் அவ்வளோ ஏன் சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு நான் தகுதியான கில்ட்டாக இருக்கேனே அப்படின்னா. உடனே அவனை பார்த்தேன், எப்பா நீ ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதோ, நீ நிறைய காசு உள்ள ஒரு வீட்டில் பிறந்ததோ உன் தப்பு கிடையாது, அது உன் பிரச்சனையும் கிடையாது. நீ ப்ரிவிலேஜாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. நீ இப்படி உலகத்தில் பிரச்சனை இருக்கே, நான் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறதே நல்ல விஷயந்தான். இப்போ உன்னால் செய்ய முடிஞ்சது, உன்னோட அந்த ப்ரிவிலேஜை வச்சு நீ கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ண போகிறேங்கிறது முக்கியம்தான். அதை முதல்ல யோசினானே. ஏன்னா இது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. உனக்கு இருந்திருக்கு, நீ ஃபீல் பண்ணுற மனசு இருக்குன்னா இதுதான் உன்னோட ஒய், எதுக்கு உனக்கு இந்த ப்ரிவிலேஜ் கிடச்சிதுங்கிறத யோசி அப்படின்னு சொல்லும்போது அப்படி ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருந்தான். அது பெரிய ஒரு ஆன்சராக இருந்துச்சு போல் அவனுக்கு. அப்படியே ஸ்டக் ஆகிட்டான். கரெக்டுண்ணே, நீ சொல்கிறது கரெக்டுண்ணே அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம கமெண்ட்லாம் வரும், எனக்கு வீட்டு ரொம்ப கஷ்டம்ண்ணே, வேறு வழி இல்லாமல் தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன், சம்பாதிக்கணும், நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுண்ணே, நான் அம்மா அப்பாக்காக நான் போய் தானே ஆகணும். அது எதுவுமே இங்கே குத்தம் கிடையாது. நம்ம எல்லாருமே நம்ம பெற்றவங்களுக்காக உழைக்கிறோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு உழைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு உழைக்கிறோம். நம்ம குடும்ப ஸ்ட்ரக்சர் அப்படி தான், இந்தியாவோட இது அப்படி தான், நம்மளோட உலக வரலாறு, இந்தியாவோட வரலாறு, அரசியல் பின்புலம் எல்லாமே இருக்குது. மதம் ஜாதின்னு அத்தனை ஃபேக்டர் சேர்ந்து ஒருத்தனை அமுக்குதுங்கிறது உண்மை தான். நம்ம ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டோம், நமக்கு விஷயம் நடக்குது வருது.
அந்த வேலையிலிருந்து நமக்கான இது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங்கை நம்மளே உருவாக்கிக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலையாகவே இருக்காது. அந்த வேலையில் எல்லாருமே பண்ணுற தப்பை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். அந்த வேலையில் வர்ற காசில் மற்றவங்க பண்ணாத மேட்டரை நீங்கள் பண்ணலாம். உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தில் இங்கே ஒரு தேவை ஒன்று இருக்குது, இங்கே நம்ம இருந்தால் கரெக்டாக இருக்குமேங்க நம்ம வந்து பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது பாடிக்கிட்டாவது வரலாம், இல்லை பக்கத்தில் சோகமாக இருக்கிற பாடிட்டு வந்து பேசிக்கிட்டாவது வரலாம். அதுவே அவங்களோட ஒய்யாக இருக்கலாம். டெய்லி ஒரு பையன் வருவான்ப்பா, எங்களோடலாம் பேசுவான், ட்ரெயினில் இருக்கிற அத்தனை வயசானவங்களும் சொல்லலாம். என்ன கருமமாக இருந்தாலும் உலகம் வந்து அதுக்கான வாய்ப்பை ஒரு நல்ல மனசுக்கு தந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் நான் இந்த எபிசோடில் வந்து அந்த ஒய் தான் என்ன ட்ரைவ் பண்ணிட்டுருக்கு. நாளைக்கு நான் என்ன ஒரு விஷயம் எடுத்து பேசினாலும் நான் இந்த விஷயத்துக்காக தான், காமெடியாக இருக்கட்டும், டெக்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரே விஷயத்தை சுற்றி தான் எல்லா விஷயமும் நான் வந்து பேசுகிறேன். பேசா பொருளை பேச துணிந்தேங்கிற அந்த ஒரு விஷயந்தான் அது வந்து என்னை வேற ஒரு டைரெக்ஷனை சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சென்ட்ரு கோர், அந்த ஒரு ஆக்சிஸ் எனக்கு அது இல்லாமல், அந்த அச்சாணி இல்லாமல் இருந்தால் என்னோடய சக்கரம் வந்து சொல்லலாது. இதுதான் உங்களுக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அப்படி வீட்டில் உட்காந்து வீடியோ பார்த்து முடிச்சு கண்ணை மூடி நீங்கள் வந்து வேலையில் இருக்கிறவங்க, செட்டில் ஆனவங்க, பணக்காரங்க, கஷ்டப்படுறவங்க, யாராவது வந்துட்டு போங்க. நம்ம ஏன் இப்போ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் எப்படிங்கிறது ஓகே. அந்த கேள்வி ஹிட் ஆகலன்னா விட்டுருங்க, அது நோ ப்ரெஷர், அதில் ஒன்றும் எந்த கில்ட்டும் இல்லை. அது ஒரு நாள் வரும். அந்த பதில் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் தோணலைன்னா தேடுங்க. அது தெரிஞ்சிருச்சுன்னா அது இப்போவே ஆரம்பிங்க. நன்றி. இது விஜய் வரதராஜன், ட்ரிபிள் வி லாக்.